ரொம்ப நாள் ஆசை ட்ரெயின் ஏறி தனியாக ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப்பு. கேர்ள்ஸ்னால் நிறைய கேர்ள்ஸ்லாம் ஒரு 2 கேர்ள், நானும் என்னோட அக்காவும் மட்டும் தனியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு போன ட்ரிப் தான் தஞ்சாவூர். ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இல்லை. காலையில் 7:45க்கு எக்மோர்லேருந்து கிளம்புற சோழன் எக்ஸ்பிரஸில் நாங்கள் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் அது மத்தியானம் ஒரு 1:30 போல் தஞ்சாவூரில் எங்களுக்கு விட்டாச்சு. இந்த 2 to 8:30க்குள்ளே நாங்கள் விசிட் பண்ணுற இடங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உழவன் எக்ஸ்பிரஸில் ரிட்டர்ன் டு சென்னை அப்படி வந்தாச்சு. ஸோ அந்த ட்ரிப்போட வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். 1 டே ட்ரிப்பு தஞ்சாவூர் போகலாமா. காலையில் சூப்பராக எழுந்து அழகாக எங்களுக்காக சாப்பாடெலாம் கட்டிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு லஞ்ச் பேக்கு ஒரு பர்ஸ் இதை மொத்தம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வந்து சூப்பராக போயிட்டோம். நிறைய வெயிட்லாம் இல்லாமல் அழகாக ட்ரெயின் ஏறி வந்து போனால் கடலூர், ஃபஸ்ட்டு இங்கிட்ட போகும்போது செங்கல்பட்டு, விழுப்புரம், மேல்மருவத்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலூர், சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன்லாம் ஸ்டேஷன் பக்கத்துலேயே கோயில் இருக்குதுங்க. அது வந்து எங்களுக்கு அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் தாண்டி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வந்து ரீச் ஆகிட்டோம். தஞ்சாவூரில் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருடைய அரண்மனை பார்க்கலாம், அப்புறம் கோயில் பெரிய உடையார் கோயில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2-3 கோயிலெலாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரி இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தஞ்சாவூர் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிடிக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய அந்த பொன்னியின் செல்வன் கதைகளாக இருக்கட்டும், உடையார் சொல்லிட்டு பாலகுமாரன் எழுதின அந்த புக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப படிப்போம். ஸோ அது தஞ்சாவூர் கோயில் போகிறதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடாக நிறைய ஆர்டிக்கல் படிச்சுட்டு தான் போனோம் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நிறைய விஷயங்கள் அது கட்டப்பட்ட அந்த விஷயங்களெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து கிளம்புறோம். சரி ஓகே இந்த வியூ வந்து நமக்கு நல்லாயிருக்கும், நம்ம ஒரு விஷயம் அதிசயம் நம்ம இடத்துல பெருமையாக இருக்குது அப்படின்னு நார்மலாக போய் இன்னொருத்தர் சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறத விட இன்னொரு விஷயம் அதை பற்றியெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்த போய் பார்க்குறதோட வியூ இருக்குது அது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லைக் நீங்கள் மகாபலிபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாதாரண இடமா தான், அதாவது கல் சிற்பங்களில் பண்ணியிருக்க ஒரு அரசர் வந்து பண்ணியிருக்க ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. பட் அது உருவாகும் போது எப்படியெல்லாம் இப்போ பார்த்திபன் கனவுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கும். அதில் அந்த மாமல்லன் வந்து எப்படி அந்த இடத்த கட்டுறாருன்னு யோசிக்கும் போது இங்கே நின்று பேசுகிறாங்க அங்கே நின்று பேசுகிறாங்கன்னு வரும்போது அந்த கதைகளும் அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் நீங்கள் பார்த்துட்டு போகும்போது அவங்க இங்கே நின்று இப்படி பேசியிருப்பாங்கல்ல, இது இப்படி வடிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தோணும் பார்த்தீங்களா. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு கோயிலை பார்க்கும்போது இல்லை ஒரு இடத்துக்கு நீங்கள் நல்லாயிருக்கும். வழியாக தஞ்சாவூர் இறங்கி வந்தாச்சு. அப்படியே நடராசாமி அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேஷன் ஆஃபீஸு அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நாங்கள் போன டைம் வந்து ஒரு அன்டைம் கண்டிப்பாக கோயில் திறக்க மாட்டாங்க. சரி நம்ம அரண்மனையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் அரண்மனை ஜஸ்ட் அப்படியே நடந்தே போயிட்டோங்க. ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும். சரபோஜிலாம் இருந்தாங்க. அதனால் அப்படியே போயிட்டு நடந்தே போய் பார்த்துட்டு இது வந்து மராத்திய அரண்மனையாக நம்மளோட சோழர்களோட அரண்மனை வந்து கவனிக்கப்படாத இருக்கிறதா வந்து சில வீடியோஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். பட் அது எங்கே இருக்குன்னுலாம் நான் தேடி போகிற அளவுக்கு டைமும் இல்லை. இதுதான் ஸ்டேஷன் கிட்டவே இருந்ததுனால இதுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். மராட்டிய அரண்மனை பாருங்கள், எல்லாமே எவ்வளோ பெரிய பீமும் மதில் சுவருமா வச்சு அவ்வளோ பெரிய கோயில் கட்டின நம்மளுடைய அரசன் வந்து ஒரு இடத்த வந்து அவங்களுக்காக கட்டி வைக்கல. ஆனால் இந்த மராத்திய அரண்மனையை பாருங்கள், எவ்வளோ வந்து கலைநுட்பமாக இங்கே வந்து நம்மளோட தமிழ் மியூசியம் மாதிரி நம்மளோட தமிழ் வார்த்தைகள் இருக்குல்லையா அதோட வடிவம் வந்து காலம் போக்கில் எப்படிலாம் மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கங்கே இருந்த பெயிண்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட ஆர்கிடெக்ட்லாம் கூட வச்சுருப்பாங்க, நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து தஞ்சாவூர் கோயிலோட அந்த மாடல்லாம் வந்து சூப்பராக வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நடராஜருடைய சிலைகள் இதுக்குள்ளெல்லாம் வந்திங்கன்னா இந்த ஐம்பொன் சிலைகள் இந்த மாதிரி சிலைகள்லாம் பழங்காலத்து சிலைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து மியூசியமாகவே வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நிறைய நடராஜருடைய அந்த நடனம் ஒவ்வொரு நடனமும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள், இது ஒரு மாதிரி தொட்டி மாதிரி டைப் குளிக்கிறதுக்காக வச்சுருக்க ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள் பழைய சிலைகள். இந்த சிலைகள் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க எப்படி கிடச்சிது அந்த டீட்டெயிலோடு இது வந்து எழுதியிருப்பாங்க. இங்கே கோயில் விசிட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு யாருமே இதெல்லாம் வந்து சேதப்படுத்தவோ தொடவோ கூடாது. அப்போ தான் இதை மெயின்டைன் பண்ண முடியும். பாருங்கள் இது உள்ளெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் வந்து நிறைய நடராஜர் இருப்பார். போனது சாட்டர்டே ஒரு டைம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பீப்புள் வந்து இருந்தாங்க. ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்லை, பட் ஓகே தான். பாருங்கள் உள்ளே இருக்க டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அது பாருங்கள் நடுவில் இருக்கிறது வந்து அந்த மன்னராக இதை கட்டின அந்த மன்னர் போல் இருக்குது.
அவரோட சிலையும் வச்சுருந்தாங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர அழகாக ரொம்ப நுணுக்கமாக வந்து வேலைப்பாடெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்பவுமே பிடிச்சிருந்து நல்லா தாங்க இருக்குது. என்ன நம்ம ஆளுங்க இந்த மாதிரி அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை வந்து நமக்கு விட்டுட்டு போகலையா அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன நம்ம ஆளுங்க விட்டுட்டு போன அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோயில்கள் தான் நம்ம சொல்ல முடியாது. பாருங்கள், ஒவ்வொரு எங்கேருந்து எடுத்தாங்க, எங்கெங்கேருந்து கிடச்சிது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. இதிலலாம் ஒவ்வொரு சாமியும் வந்து எந்தெந்த இதில் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போட்டிருப்பாங்க. பழைய காசு அதெல்லாம் கூட வந்து இந்த மியூசியத்தில் வந்து நல்லாவே வச்சுருந்தாங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தரோட சிலைகள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அடிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சிலைகள்லாம் இருக்கும். பைரவரோட சிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அப்படியே எங்களுக்கு இந்த நடராஜர் சிலைகளை பார்க்கும்போது தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு நாளில் ஜாலியாக போயிட்டு வந்துடலாங்க, அழகாகவே வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ பாருங்கள், இது வந்து பழங்கால காசுகள், என்னென்ன காலத்தில் என்னென்ன காசுகள் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அதெல்லாம் இப்போ அங்கங்கெல்லாம் பழைய படிமங்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே எக்ஸிபிஷனாக வைக்கிறாங்க போல். தஞ்சாவூர் வந்து உண்மையில் ரொம்ப அழகாக இடம் இருந்துச்சுங்க. நாங்கள் நிறைய பிளான்லாம் போட்டு போனோம். எங்களுக்கு இந்த கோயில் இருந்தாலும் உடையார் புக்கில் வந்து நிசும்ப சூதனி கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும். அதாவது ஒரு ராஜராஜ சோழன் எங்கே கிளம்புனாலும் அந்த கோயில், அதாவது போருக்கு கிளம்புனாலே அந்த கோயிலில் வந்து பலியிட்டுட்டு தான் கிளம்புவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலை கண்டுபிடிக்கிறது தாங்க எங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாகவே போயிடுச்சு. ஏன்னா அது வந்து நார்மலான ஒரு கூரை மாதிரி போட்டு தான், ஒரு ஷீட்டில் போட்டிருக்க மாதிரி தான் அந்த கோயிலை வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் வந்து அந்த பழங்காலத்து சிலை இருக்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சிலையும் வந்து வெளியே தான் இருக்காங்க. அவங்கள தேடி தான் வந்து நாங்கள் போனோம் அந்த கோயில். ஏன்னா வந்து அவங்க ஒவ்வொரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து இது பண்ணிட்டு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க. அரண்மனையெல்லாம் முடிச்சா அப்படியே நடந்து வந்தோங்க. கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஒரு ஆட்டோ, ஷேர் ஆட்டோலாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த அகழி இருக்குது இல்லையா, அந்த அகழியை வந்து பார்த்தோம். அந்த கோயிலை சுற்றி உருவாக்கி வச்சுருக்க அந்த அகழியோட வியூ தாங்க இது ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் ஒரு மதில் சுவர், அதுலேருந்து இந்த மதில் சுவர் மேலெலாம் ஏறி போகிற அளவுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் நம்ம யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் போகிறதுக்கு ஒரு மணல் மேடு மாதிரி ஹைட்டாலாம் இருக்குது. அதெல்லாமே கூட நாங்கள் பார்த்தோம். நல்லா வந்து மெயின்டைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பழமை மாறாமல் அப்படியே தான் வச்சுருக்காங்க. இந்த கோயிலை கட்டும்போது வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. எப்படி கட்டியிருப்பாங்க, இவ்வளோ ஒரு பெரிய கல்லுகளை வந்து எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து மேலே வந்து கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், யானைகளெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் யானைகளும் எல்லா பெருசாலாம் இழுக்க முடியாது. ஸோ மணல் மேடுகள், மணல் திட்டாக வந்து கட்டியிருப்பாங்க. இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு சறுக்கு மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க இல்லையா, கீழே இறங்குறதுக்கும் மேலே ஏறுறதுக்கும். ஏன்னா அதில் இழுத்துட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி மணல் மேடுகளை வந்து கட்டி வச்சுட்டு அது மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானைகள் இதெல்லாம் வச்சு அந்த கல்லுகளை வந்து உருட்டிட்டு மேலே கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஏதுவாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு மணல் மேடு கூட, அதுக்கான மணல்கள் நினைக்கிறேன், அந்த மணல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மணல் மேடு கூட இருக்குன்னு கூட அந்த புக்கில் வந்து அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கூட கொடுத்து சொல்லியிருந்தாங்க உடையாரோட புக்கில். ஸோ என்னோட வியூ வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில்கள் எல்லாமே நாங்கள் வந்து பெருசாகவே எப்போவுமே வந்து ரொம்ப லைக் பண்ணி போய் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு இடம் தான். ஆனால் இந்த ஒரு கோயிலுக்கு மட்டுமே வரும்போது இந்த விஷயங்களை படிச்சுட்டு வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மேலே இருக்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுனாங்க, இது எப்படி கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா வந்து ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் வந்து இந்த மேலை சாளுக்கியம், கீழே சாளுக்கியம், இப்போ இருக்கிற காலத்தில் வந்து இது கர்நாடகா நினைக்கிறேன், அந்த இடங்கள்லாம் வந்து போர் புரிஞ்சு அந்த சோல்ஜர்ஸ் அங்கே போர் புரிஞ்சு அந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சுப்பாங்களாம். இவங்க எப்படி வந்து வேலை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்த சோல்ஜர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேரை வச்சு தான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் இந்த மாதிரி கோயில்களை வந்து அவங்க கட்டியிருக்காங்க, அவங்கள வேலை வாங்கி. அப்போ பாருங்கள், அவங்க செம்ம காண்டில் இருப்பாங்க இல்லையா, எப்படி இருந்தாலும். ஏன்னா அவங்க நாடு தோத்துருச்சு. அப்போ நிறைய கலகம் நடக்கும், நிறைய பிரச்சனை நடக்கும். 1,00,000 வீரர்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ வெல்த்தியாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரிலாம் சாப்பாடு போட்டு இந்த கோயிலுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சவங்கள கூட கல்வெட்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த கோயில் கட்டிட்டு இந்த கோயிலுக்கு இவங்க தான் எண்ணெய் ஊற்றணும், இந்த மண்டபத்துக்கு இவங்க எண்ணெய் வச்சு வழக்கு ஏற்றணும், இவங்க பால் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து போட்டு எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயம். அந்த கோயில் கட்டும்போது யாரெல்லாம் டொனேட் பண்ணாங்க
இருக்காங்களோ அந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கல்லு கூட ஒரு பீடம் வந்து சரியா அமையல அப்படிங்கிறதுனால ஒருத்தர் வீட்டில் இருக்க கல்லை எடுத்துட்டு வந்து வைப்பாங்களாம். அவங்க இந்த கல்லை அவங்க தானம் பண்ணாங்க அப்படிங்கிறத கூட வந்து கல்வெட்டில் பொறிச்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ மைனூட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்த ஒரு கோயில் தான் இதோட மெயின்டெனன்ஸ். இந்த மேலே இருக்கிற இந்த கல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதாவது வந்து இதுக்கு பேஸ்மெண்ட் கிடையாது. இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம்னா எத்தனை ஃப்ளோர் போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் வந்து நம்ம போடுவோம் இல்லையா. ஆனால் இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட்டுங்கிறதே வந்து 4 அடியில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது இது வந்து சீட்டுக்கட்டு போல் அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதாவது ஒரு கல்லோட இன்டர்லாக் சிஸ்டம், ஒரு கல் மேலே இன்னொரு கல் வச்சு லாக் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது இவ்வளோ இதையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து இதை கட்டியிருக்காங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்க அந்த மண்டபம் அப்போ வந்து ரொம்ப பெரிய சிவனை வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு பெரிய இது. அதே மாதிரி எனக்கு அங்கேருந்து அவங்க பெரிய நாயகி இருக்காங்களே அவங்களையும், அங்கேருந்த முருகர், இவங்க எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்து. எஸ்பெஷலி பெரிய நாயகி வந்து அப்படியே ஒரு உருவம் அப்படியே நிற்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்பவுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற டைமில் போயிட்டு நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலை முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருந்துச்சு. நாங்கள் போன டைம் ஃப்ரீயாக இருந்ததுனால அந்த கோயிலுக்கும் வந்து நாங்கள் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏறிடலாம். பஸ் ஏறிட்டு அங்கேருந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வாசல்லையே இறக்கி வர்றாங்க. அப்படியே நடந்து போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நிசும்ப சூதனி அப்படிங்கிறவங்கள தேடி கண்டுபிடிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அந்த கோயில் எங்கே இருக்குன்னே தெரியல. அது என்னன்னா, அந்த சாமி வந்து பழங்காலத்தில் இருக்க சிலை இருக்குது. ஆனால் வந்து மற்ற கோயில்கள் வனபத்திரகாளி அதளவுக்குலாம் அது ஃபேமஸாக வந்து இல்லை. நானே வந்து கூகுள் மேப்பில் அதோட இதை கண்டுபிடிச்சி ஓகே இவங்கள பார்த்துடணும். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அட்லீஸ்ட் ஒரு சின்ன கோயிலாவது இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும்னு பார்த்தேன். எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலை. ஆனாலும் அங்கே மென்ஷன் பண்ணி இந்த டைமில் இந்த அரசர் வச்ச இந்த சிலை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி போயிருக்க சாமி தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை தேடி போய் நாங்கள் கும்பிட்டு தான் வந்தோம். நான் மேக்ஸிமம் பெருவுடையாரை பார்க்கணுன்னு வந்த ஆர்வத்தோட விட அதிக அளவு ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா நிசும்ப சூதனியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வரவே போனேன். ஏன் சொல்லணும்னா அவர் வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன்னன் வந்து போருக்கு போகும்போது அதுக்காக அவங்க பலி இட்டுக்கிட்டாங்களாம். அவங்களே என்னோட மன்னன் வந்து இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே பலி இட்டுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள தெய்வமாக்கி தான் வந்து கும்பிட்டு போவாங்க. அப்புறம் பின்னாடி வந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் போருக்கு போக முன்னாடி அங்கே வந்து பலி கொடுத்துட்டு தான் வந்து அவளோட போருக்கு போயிட்டு வருவாங்க. அவங்கள வேண்டி போகிறது அவங்களுடைய காரியம் வந்து தோற்கவே தோற்காது அப்படிங்கிறதுனால தான் வந்து அவங்க வந்து அந்த கோயிலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. என்னவோ தெரியல. ஆனால் இப்போ இருக்கிறவங்களும் வந்து அந்த கோயிலுக்கு அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சிலையை வச்சு வழிபடலாம். அவ்வளோ நல்ல ஒரு கோயில் தான். அவ்வளோ சின்னதாக பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அந்த பவர் இருக்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸ்டில் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அந்த கோயிலில் வந்து நிஜமாலுமே இருந்துச்சு. ஸோ இந்த 1 டே ட்ரிப்பில் மராத்திய மாளிகை, இங்கே வந்து பெருவுடையார் கோயில் பார்த்தது, அதுவும் இது 4:30 to 5:30 வந்து பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் அந்த நிசும்ப சூதனியை தேடி பார்த்துட்டு போனோம். இதை தவிர வந்து நீலமேக பெருமாள் சொல்லிட்டு இந்த திவ்ய தேசங்களில் ஒன்றான நீலமேக பெருமாள் கோயிலும் இங்கே இருக்குங்க. எங்களால் போக முடியல. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் கவர் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப இதில் ஆனால் எப்போவுமே ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த இடத்துல பற்றின நல்ல நாலேஜ் தெரிஞ்சுட்டு போகும்போது அப்போ நம்ம பார்க்குறதுக்கான அந்த விஷயங்களே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ரொம்பவுமே பிடிச்சிருந்து. நாங்கள் போனப்போ நல்ல கிளைமேட் வேறு. அப்படியே வந்து சுற்றிட்டு வந்துட்டு இருந்து கொஞ்சம் நேரத்தில் நிலாவும் வர ஆரம்பிச்சது. ரொம்பவே அழகாக பிடிச்சிருந்து. இந்த வியூவில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எங்களோட கேர்ள்ஸ் ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உழவன் எக்ஸ்பிரஸில் நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே ஏறிட்டோங்க. ரொம்பவுமே நல்லா இருந்தது. காலையில் இங்கே வந்து சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். அடுத்த ட்ரிப்பு எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க